சென்னை பாடியில் அம்மனை போன்று அலங்காரத்தில் தோன்றியது பலரையும் கவர்ந்தது. பாடியில் உள்ள ஸ்ரீ படவட்டம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவையொட்டி வித்தியாசமான முறையில் கொலு வடிவமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு வேடமணிந்து அணிந்து வந்திருந்த சிறுமிகள் அம்மனாக காட்சியளித்தனர். கொலு பொம்மைகளுக்கு பதில் சிறுமிகள் அம்மன் வேடமிட்டிருந்தது பலரையும் வெகுவாக கவர்ந்தது. சமூக நல்லிணக்க நிகழ்வாக அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த சிறுமிகளின் பாதங்களை கழுவிய இஸ்லாமிய பெண் தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி விழா 5ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பராசக்தி அம்மன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. முன்னதாக பராசக்தி அம்மனுக்கு பச்சரிசி மாவு, சீகக்காய் தூள், மஞ்சள் தூள், பால், பழம், தேன், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவையொட்டி மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் கோலத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உள்ள அபிஷேக மண்டபத்தில் அம்மனுக்கு 36 வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு தீபாராதனையுடன் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் கோலத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து நடந்த வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ 3ஆம் நாள் வைபவத்தில் முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி அருள்பாலித்தார். கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் பெரிய சேஷம், சின்ன சேஷம், அன்னப்பறவை, சிம்ம வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்தார். பக்தர்கள் மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை குறிக்கும் விதமாக வேடமணிந்தும் கோலாட்டம், தப்பாட்டம், ட்ரம்ஸ் வாசித்தவாறு நடனமாடியும் வீதி உலாவில் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் 5ஆம் நாள் நவராத்திரி விழாவில் வேதநாயகி அம்மன் கப்பல் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.